உலகெங்கிலும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போறோம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு பெயர்ச்சியாகி வரப்போறாரு. கடக ராசிக்கு குரு வரது வந்து 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வராரு. அந்த கடக ராசி தான் குருவுடைய உச்ச வீடு. அதனால உச்ச பலம் பெற்ற குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோகங்களை செய்ய போறாருன்னு பார்க்க போறோம். ஸோ மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு வரதுனால எதுவும் சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில நிறைய சிறப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடக ராசி தான் வந்து குரு பகவானுக்கு உச்ச பலத்த குடுக்கக்கூடிய வீடு. உலகத்துக்கே நல்லது குரு உச்ச பலம் அடையிறது. குருவுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்தானத்துக்கு மட்டும் இல்ல, அவர் இருக்கிற இடத்துக்கு மட்டும் இல்ல, அவர் பார்வை படக்கூடிய நிலைகள் எல்லாத்துக்குமே நல்ல யோக பலன்கள குடுப்பாரு. நான் முன்னாடியே சொன்ன மாரி 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள குடுக்க போறாரு. அது என்ன மாதிரியான யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது. ஓராண்டு கடக ராசியிலேருந்து அவர் குடுக்கக்கூடிய யோகங்கள் ஆண்டாண்டுக்கும் உங்களுக்கு தொடரப்போகுது. உங்க வாழ்நாள் முழுவதுக்குமான ஒரு பலனா இருக்க போகுது அப்படின்றதுனால, தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோக பலன்கள குடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கன்னிராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சி சிறந்த முன்னேற்றங்களையும், யோகங்களையும் பொருளாதார ரீதியாகவும், குடும்ப ரீதியாகவும் உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்கக்கூடிய நிலையிலயும் குருவுடைய நிலை இருக்க போகுது. உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசி, உங்க ராசி அதிபதியோட இன்னொரு வீடு தான் மிதுனம். அந்த மிதுன ராசியில இருந்து உங்க ராசிக்கு லாபஸ்தானமான கடக ராசிக்குள்ள வரப்போறாரு. கடக ராசின்றது வந்து கன்னி ராசிக்கு லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல வரக்கூடிய தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான், முழு சுபகிரகமான குரு பகவான், கண்டிப்பான முறையில உங்களுடைய எல்லா விதத்திலயுமான லாபத்தையும், ஆதாயத்தையும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில குடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம குரு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 4ஆம் கேந்திரத்துக்கும், 7ஆம் கேந்திரத்துக்கும் அதிபதி. 2 கேந்திரத்து அதிபதி வந்து லாபஸ்தானத்துல வந்து அமரும் பட்சத்துல, நீங்க நெனச்ச எல்லாமே நெனச்சா போதும் அது நடக்குன்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கால மாற்றம் வந்து ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து கிடைக்க போகுது. குரு அருளால கிடைக்க போகுது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம், வண்டி வாகன யோகங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து அவர் உச்ச பலம் அடைகிறது, லாபஸ்தானத்தில உச்ச பலம் அடைகிறது. வண்டி வாகன யோகங்கள், தாயார் வழியில சொத்து விஷயங்கள்ல வீடு, மனை வாங்குற யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மேலும் வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே கண்டசனி நடந்துகிட்டு இருக்கு. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இந்த 7ஆம் இடத்து சனிய நினைச்சு கன்னி ராசிக்காரர்கள் யாரும் மனம் கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மனோஸ்தானத்துக்கு அதிபதியே சனி பகவான் தான். உங்களுடைய யோகஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் தான். அந்த சனி பகவான் 7ஆம் கேந்திரத்தில ஏறி நிற்கிறது வந்து உங்களுக்கு பலம் தான். 5ஆம் இடத்துக்கு யோகஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் 7ஆம் கேந்திரத்தில நிற்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறந்த யோகம். அதாவது உங்களுடைய மனம் என்ன நினைக்கிறதோ அதெல்லாத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகள சனி பகவானே குடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இயற்கை அசுப கிரகமா இருந்தாலும் புதனுடைய கன்னி ராசிக்கு சனி வந்து முழு யோகர் இல்லையா? ஸோ அந்த வகையில சனி கண்ட சனின்னு கவலைப்படாதீங்க. அந்த சனியே உங்களுக்கு நல்லது தான் செஞ்சுட்டு இருப்பாரு. இதில கூடுதல் சிறப்பா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 7ஆம் இடத்துல இருந்து நிற்கக்கூடிய சனி பகவான் இருக்கார் இல்லையா? உங்களுடைய யோகாதிபதி. அந்த யோகாதிபதி சனிக்கு வீடு குடுத்தவரே குரு பகவான் தான். அந்த குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்து அங்க இருந்த மாரி அவருடைய 9ஆம் பார்வையை சனி பகவானுக்கு குடுக்க போறார். அதாவது உங்களுடைய ஸ்தானம் 7ஆம் இடத்துக்கு குடுக்க போறார். அப்ப சனி பகவானும் பார்வை பெறுறார். சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. சனி, குரு இணைவு அதாவது இயற்கை அசுபரும் ஆ இயற்கை சுபரும் 2 பேருமா சேர்ந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு பிரமாதமான யோகங்கள குடுக்க போறாங்க. ஏற்கனவே சனி பகவான் உங்க ராசிக்கு யோகாதிபதினால இயற்கையா அவர் நல்லது தான் செய்துட்டு இருக்கிறாரு. அவர பார்த்து கண்ட சனி கஷ்டங்கள குடுக்கும், போராட்டங்கள் குடுக்கும், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள குடுக்கும்லாம் நெனச்சு சங்கடமே படாதீங்க. குரு அருளால குரு அருளால் மட்டும் இல்ல. சனி பகவானே உங்களுக்கு நல்லதா செய்துட்டு இருக்கிறாரு ஆல்ரெடி. இனிமே வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து குரு பெயர்ச்சியின் மூலமா குரு 11ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை அங்க கிடைக்கிறதுனாலயும் கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்க போது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், தொழில் பங்குதாரர்களால முன்னேற்றங்கள், வாழ்க்கை துணையில இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு அதாவது கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கவங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமான சூழ்நிலை உருவாக போகுது. திருமணம் ஆகல, திருமணத்துக்கான ரொம்ப நாளா முயற்சி பண்ணியிருக்கோம். திருமணம் நடக்கல அப்படின்ற சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான ஒரு அற்புதமான காலமா இனி வர காலம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. உறுதியா சொல்றேங்க. இந்த குரு உச்ச பலம் பெறக்கூடிய யோகம் யாராருக்கெல்லாம் சிறப்பு யோகங்கள குடுக்குதோ, அதெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு படி அதிகமாவே குடுக்க போகுது அப்படின்றது தான் உண்ம. அ அதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்ல முடியும். அவர் வந்து தனகாரகன், தனகாரகன் உங்களுக்கு வந்து கேந்திராதிபத்திய பலம் பெற்றவர். அதாவது 4, 7க்குரிய அதிபதி லாபஸ்தானத்தில வந்து அமர்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொருளாதார முயற்சிகள்
வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான யோக பலன குடுக்கும். அது மட்டும் இல்லாம குரு இருந்த இடத்துல அவர் இருக்கிற இடத்த தாண்டி அவர் பார்க்குற இடத்துக்கும் யோகங்கள குடுப்பாரு. அந்த வகையில குருவுடைய பார்வை ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி கிடைக்கப் போகுது. 3ஆம் இடம் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஆசை, விருப்பம், முயற்சி எல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். நம்முடைய போராட்ட குணத்த காட்டக்கூடிய ஸ்தானம். அதுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது. அப்ப நீங்க எந்தெந்த விஷயத்துல எடுக்கிற போராட்டங்களா இருந்தாலும், அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம 7ஆம் அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசி. கன்னி ராசியிலேருந்து 5ஆம் இடமா வரக்கூடிய மகர ராசி. அந்த மகர ராசி தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானம். அந்த யோகஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அப்ப இனிமே நீங்க ஒரு யோகமான மனிதரா வாழ்க்கையில பயணிக்க போறீங்க. சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருங்க. எப்படி பார்த்தாலும் குருவுடைய நிலை ரொம்ப சிறப்பா இருக்கிறது அப்படின்னால, அதாவது குரு முழு சுபகிரகம். அவர் உச்சம் பெறதுனால, எல்லோருக்கும் உலகளாவிய அளவுல மக்கள் அனைவருக்குமே வந்து சிறந்த யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அற்புதமான மாற்றங்கள உலகம் பார்க்க போகுது. நல்ல மாற்றங்கள் மக்கள் வந்து சந்திக்க போறீங்க. ஏற்கனவே பல சிக்கல்கள்ல உலகம் இருந்துகிட்டு இருக்கு. போர் பதட்டம், போர் சூழல், அதனால விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய உலக நாடுகளுடைய தலைவர்கள், அவங்க மனசுலயே நல்ல அமைதியும், சாந்தமும் குரு அருளால கிடைச்சு, அவங்களே வந்து சரி மக்கள கஷ்டப்படுத்த வேணாம். நம்ம எடுத்த முடிவுகள்னால உலக மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இனிமே அதுக்கான வாய்ப்புகள் நம்ம குடுக்க வேணாம். நம்ம எல்லாத்தையும் பொறுமை காப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு அமைதியும், சாந்தமும் ஏற்பட போகுது. குரு அருளால நிச்சயமான முறையில அந்த நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நானும் எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கேன். குரு உச்ச பலம் பெறதுனால நமக்கு இருக்கக்கூடிய இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் வந்து நம்ம பல இடங்கள்ல சொன்ன மாரி 2020லேருந்து 2030 வரைக்குமான தசாப்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு, கேது சர்ப்ப கிரகங்களோட பிடியில இயங்கக்கூடிய ஒரு 10 ஆண்டுகள். ஸோ இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது ஒரு போராட்டமான காலம் தான். இந்த 2030க்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில இந்த மாதிரியான இந்த 2026ஆம் ஆண்டு குரு உச்சம் அடையக்கூடிய இந்த காலம் 2025மே ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்கள மக்களுக்கு குடுத்த ஒரு காலம் தான். அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்படி 1, 2 வருடங்கள் இந்த மொத்தம் 10 வருஷத்துல ஒரு 2, 3 வருஷங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில நல்லாயிருக்கும். அந்த வகையில இந்த 2026 to 27மே ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. அதுக்கு முக்கியமான காரணமா குரு பகவான் இருக்க போறார். இனி மெல்ல மெல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் நமக்கு நல்ல பலன்கள மட்டுமே குடுக்கும் அப்படின்றத நம்பிக்கையோட நம்ம இருப்போம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துக்கான முழு பலன், அதாவது ஒரு தனி நபருக்கான சரியான துல்லியமான பலன தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலன்கள் மட்டும் கிடையாது. இப்போ கோச்சார அடிப்படையில பார்த்த உங்க ராசிக்கு குரு எங்க இருக்கிறாரு அப்படின்றத வச்சு சொன்ன இந்த பலன்கள் வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள். இதை தாண்டி விதி, மதி, கதி அப்படின்னு 3 நிலைகள் நம்ம சொல்லியிருக்காங்க. விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளோட பிறப்பு லக்னம், நம்ம பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் இப்போ நடப்பு நேரம் என்ன, லக்னாதிபதி நிலை என்ன, தசாபுத்தி என்ன, அதை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததாக சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய மதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள், மற்றும் சந்திரன் இருக்க நிலையிலிருந்து மற்ற கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்னு சொல்லக்கூடிய சூரியனை சுற்றி கிரகநிலைகள் எப்படி இருக்குது, தற்காலத்துலையும் சரி உங்களோட ஜனன காலத்துலையும் சரி கிரகநிலைகள் எப்படி இருக்காங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த விதமான எல்லா விதமான ஆய்வுகளையும் ஏற்படுத்தி நம்ம பார்க்கும்போது தான் ஒரு ஜாதகருக்கான முழுமையான, துல்லியமான, சரியான பலன்களை சொல்ல முடியும். எதிர்வரும் காலம் எப்படி இருக்குன்றத சொல்ல முடியும். மேலும் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான துல்லியமான பலன்கள் தேவைப்படும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுதலையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். உறுதியாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த குருவுடைய பயிற்சி காலம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கொடுத்து, நம்மளுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் கொடுத்து, பொருளாதாரம் பண விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு தன்னிறைவு, ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துருச்சு, ஒரு சேஃப் ஜோனில் நம்ம வந்துட்டோம், அதாவது ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு சேஃபாக இருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டாலே வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாறிடுங்க. ஸோ அதுக்கான காலம் இது நாள் வரையும் வராமல் இருந்துச்சு, இப்போ வந்திருக்கு. சந்தோஷமாக நம்ம அதை அனுபவிப்போம். நிச்சயமாக எல்லாருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பான முறையில் நிரம்ப இருக்க போகுது. அதுக்கு குரு முழுமுதற் காரணமாக இருக்க போகிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. குரு வரலால் இனி வர காலங்களில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.